தளபதி படம்னாலே பிரச்சனை தானே. வராமல் ஒரு படம் வந்துன்னா அது தளபதி படமே ஒரு வைபே இருக்காது. பட் என்னால் ஒன்றும் பிரச்சனை வரலன்னு பார்த்துருந்தோம், வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அது லாஸ்ட் ஒரு 1 or 2 days வந்துருச்சு. அது 1 week ஸ்மூத்தாக போயிருந்து. இப்போ பிஃபோர் வீக்லாம் பார்த்துருப்பீங்க, படம் வரது பிஃபோர் வீக்கில் ரொம்ப ஸ்மூத்தாக போயிருந்து. படம் அதான் படம் நெருங்கிட்டோடனே அவங்க டைம் லைன் வச்சிருக்காங்க, எப்போ தலைவர் சீண்டி பார்க்கணுன்னு அடிச்சானுங்க. அவர் ட்ரிகர் பண்ணால் ஒட்டுமொத்த ஃபேன்ஸுமே ட்ரிகர் ஆவாங்க. அது அவங்களுக்கு தெரியல. ட்ரெண்டிங்கில் நம்ம தான் இருக்கும். அவங்க ட்ரெண்டிங் 50 மில்லியன் காட்டுது. அது என்ன ஒரு இதுன்னு தெரியல. எதுலாம் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும், பண்ணுங்க. உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் எங்கள் அண்ணன், அவருக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் தளபதி தம்பிகள் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு ஜல்லிக்கட்டை பார்த்துறாதீங்க. தளபதி கூட எஸ்கே காம்பினேஷன் விடாதீங்க. தளபதி கூட போட்டி போகிற ஒரே ஆளு தலை மட்டும்தான். ஓப்பனாக சொல்கிறேன், ராவண மவன்டா 2026 நாங்கள் தான், அவ்வளோதான். ரோகிணினாலே தளபதி கோட்டை தான் சொல்லுவாங்க. என்னைக்குமே 2 பேர் அவங்களோட காம்படிஷன் தானே, ஹெல்த்தியான காம்படிஷன், ரொம்ப நல்லா இருக்கும். பட் தலை படமும் வருது 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது மகாத்தா. அதுக்கும் வருவோம், நாங்கள் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். தளபதி போயிட்டாருன்னா தலை அப்படிலாம் கிடையாது. 2 பேருமே இருக்கிற வரைக்கும் தான் கோலி விட்டுக்கு ஒரு மரியாதை. 2 பேருமே போயிட்டாங்கன்னா எதுக்காக வந்திருக்கிறீங்க? நான் இன்னைக்கு தளபதியோட தீர்ப்பு இன்னைக்கு வரதா இருந்தது. காலையில் 10:30 மணிக்கு ஒரு நியூஸ் வந்தது. சான்றிதழ் கொடுத்துட்டாங்க. அது திருப்பி மேல்முறையீடு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால அந்த மேல்முறையீடு தெரியல. அதே மாதிரி தான் பராசக்தி வந்தது. பராசக்திக்கு அதே மாதிரி தான் சான்றிதழ் கொடுத்து அது ஓகேவாயிடுச்சு. இது இப்போ தான் கொஞ்சம் 1 hour முன்னாடி ஓகேவாச்சு. இப்போ திருப்பி எதுக்கு தளபதி இன்னும் ரிசல்ட்டுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன ஒரு பதில் வரும்னு தெரியல. நல்ல பதிலாக வந்தால் நல்லாயிருக்கும். தளபதி இப்போ உங்களுக்கு கொண்டாடணும்னு நினச்சோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதனால் இந்த 9ஆம் தேதியை மாற்றிட்டாங்க? இதில் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்களா? எதனால் இந்த பாலிடிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. என்ன தான் பண்ணாலும் தளபதியை நீங்கள் அமுக்க நினைக்க முடியாது. நாங்கள் தளபதியை நீங்கள் அமுக்கிற நினச்சி தளபதி இப்போ ஏற்றிட்டு தான் போகிறீங்க. அதை பற்றி ஒரு இதுவும் எங்களுக்கு இல்லை. ஆனால் படம் வந்தால் பிளாஸ்ட்டு தான். தள்ளி போனதுனால ரொம்ப வருத்தப்படுறீங்களா? உண்மையில நான் நைட்டு ஃபுல்லாக தள்ளி போனது அது ஒரு வருத்தம். டிக்கெட் ரீஃபண்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கஷ்டப்பட்டு நாங்கள் டிக்கெட் புக் பண்ணி இது பண்ணதால் எதுக்கு இந்த மாதிரி டிக்கெட் ரீஃபண்ட் பண்ணுறாங்க, அது மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது தளபதியை எப்போ ஸ்க்ரீனில் பார்ப்போன்னு இருக்கோம். தளபதியை ஸ்க்ரீனில் பார்த்துட்டா தரிசனம் போதும் எங்களுக்கு. அதுக்கோசம் வெயிட் பண்ணுறோம். பராசக்தி ரிலீஸ் பண்ணாதீங்க. தயவு சேர்ந்து நீங்கள் கலெக்ஷன் அடிக்கலான்னு பார்க்குறீங்க. இன்னும் ஒரு நிறைய இது கூட வந்துட்டு இருந்தது. தளபதி ட்ரெய்லர் ட்ரெண்டிங்கில் நம்ம தான் இருக்கோம். அவங்க ட்ரெண்டிங் 50 மில்லியன் காட்டுது. அது என்ன ஒரு இதுன்னு தெரியல. எதுலாம் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும், பண்ணுங்க. உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். தளபதி ஒரு ட்ரெய்லர் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஃபஸ்ட்டில் இருக்குது அவர் ட்ரெய்லர் தான். பராசக்தி ட்ரெய்லர் 50 மில்லியனா இவர். இதில் நீங்கள் ஃபண்டாக பண்ணுறீங்க தவிர நீங்கள் இதுவும் பண்ணல. பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. தளபதி படம் வந்தால் பிளாஸ்ட் தான். ரோகிணி தேட்டரு பிளாஸ்ட் ஆகும், அவ்வளோதான். நாளைக்கு பாருங்கள் ரோகிணி தேட்டரு ஒன்றுமே இல்லை, சுற்றி காட்டுங்க. பராசக்தி பேனர் ஒன்று இருந்தால் நான் இப்போயே மொட்டை வச்சுக்கிறேன். இப்போயே நான் சீரியஸாக சொல்கிறேன். இப்போ ஒன்று இருந்தாலும் நான் மொட்டை வச்சுக்கிறேன். தளபதி கூட எஸ்கே காம்பினேஷன் விடாதீங்க. தளபதி கூட போட்டி போகிற ஒரே ஆள் தலை மட்டும்தான். எதுக்கு இந்த ஒரு போட்டியை விடுறீங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேன், ராவண மவன்டா 2026 நாங்கள் தான், அவ்வளோதான். தம்பி டிக்கெட் கிடச்சிச்சா, என்னாச்சு? ஆனால் இப்போ டிக்கெட் பிரச்சனைன்றதோட படம் வருமா வராதான்றது அந்த ரிலீஸ் டேட்டே தள்ளி போயிருக்கு. ஹியரிங் வர 21 சொல்லிட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி ஒரு ஹியரிங்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். லாஸ்ட் ஹோப்பா சரி படம் இன்றைக்கி ரிலீஸ் டேட் சொல்லிடுவாங்கன்னு. இது எங்களுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்குண்ணா. கண்டிப்பாக இது ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுறேன். பேச்சே வரல. எப்போ ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? படம் நாங்கள் பொங்கலுக்கு எதிர்பார்த்தேன். மேபி மண்டே வந்துடும், 14th அந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம். ஏன்னா வந்தால் தான் அந்த பொங்கலை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அது ஒரு தளபதி பொங்கலாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஏறிங்க 21 தள்ளி போட்டாங்க. அப்போ படம் எப்போ ரிலீஸ் டேட் கொடுத்து அவங்க எப்போ அதை இது பண்ணி ப்ரொமோட் பண்ணி எப்போ அது வரப்போகுதுன்னு எங்களுக்கு ஒரு ரிலீஸ் டேட்டுன்றதே இப்போ பெருசாக டிக்கெட் இஷ்யூ போய் இப்போ மூவியோட ரிலீஸ் டேட் தள்ளி போயிருக்குண்ணா. அது எந்த வகையில் ஏற்றுக்கும் எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் என்ன பண்ணுறது, இவங்க ஸ்டேட்டும் சரி சென்டரும் சரி அவங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் தெரியுது பேக் எண்ட்லேருந்து.
பார்ப்போம் எப்போ ரிலீஸ் டேட். விஜய் சார் படத்துக்கு மட்டும் இது அப்படி நடக்குது எதனால? கண்டிப்பாக நான் தளபதி படம்னாலே பிரச்சனை தானே. வராமல் ஒரு படம் வந்துன்னா அது தளபதி படமே ஒரு வைபே இருக்காது. பட் என்னால் ஒன்றும் பிரச்சனை வரலன்னு பார்த்துருந்தோம், வந்துட்டு கொடுத்துட்டாங்க. அது லாஸ்ட் ஒரு 1 or 2 days வந்துருச்சு. அது 1 weekல ஸ்மூத்தாக போயிருந்து. இப்போ பிஃபோர் வீக்லாம் பார்த்துருப்பீங்க, படம் வரது பிஃபோர் வீக்ல ரொம்ப ஸ்மூத்தாக போயிருந்து. படம் அதான் படம் நெருங்கிட்டோடனே அவங்க டைம் லைன் வச்சிருக்காங்க எப்போ தலைவர் சீண்டி பார்க்கணுன்னு அடிச்சானுங்க. அவர் ட்ரிகர் பண்ணால் ஒட்டுமொத்த ஃபேன்ஸுமே ட்ரிகர் ஆவாங்க. அது அவங்களுக்கு தெரியல. ஓகே, இன்னைக்கு அதாவது ரோஹிணி தேட்டர் வந்து விஜய் சாரோட படங்களுக்கு ஒரு பெரிய கோட்டை. ஆமாம், இருக்கும்போது இன்னைக்கு வந்து காலியாக இருக்கு. அது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாண்ணா, இது வெறிச்சோடி பார்த்து அப்படி இருந்தாலுமே இப்போ பார்க்குறீங்க அவங்கவுங்க வந்து கட்டோட்டியும் அவரோட பேனரை அவர் ஒத்த முகத்துக்காக தான் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. படம் இன்னைக்கு ரிலீஸ் வேணா எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் பட் படம் ரிலீஸ் ஆகாது பெரிய ஏமாற்றத்துக்கு எங்களுக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. பட் இது நீ சொன்னீங்க ஒரு வார்த்தை, இப்போ தளபதியோட கோட்டரு. பட் நம்ம நண்பர் அவர் சொல்லுவார் அடிக்கடி, அஜித் சார் படமே இங்கே ரோகிணினாலே தளபதி கோட்டை தான் சொல்லுவாங்க. என்னைக்குமே 2 பேர் அவங்களோட காம்படிஷன் தானே ஹெல்த்தியான காம்படிஷன், ரொம்ப நல்லா இருக்கும். பட் தலை படமும் வருது 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது மகாத்தா. அதுக்கும் வருவோம், நாங்கள் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். தளபதி போயிட்டாருன்னா அப்படிலாம் கிடையாது. 2 பேருமே இருக்கிற வரைக்கும் தான் கோலிவுட்டுக்கு ஒரு மரியாதை. 2 பேருமே போயிட்டாங்கன்னா கோலிவுட்டு கண்ணு கட்டி காத்துல விட்ட மாதிரி ஆயிடும். பட் அவங்க தளபதி தான். போட்டி வரணும்னாலும் தளபதி தான் ப்ரோ. பொங்கல்னாலும் தளபதி, தீபாவளினாலும் தளபதி. அப்படிதான் இருந்தது. அவங்களோட 2 பேரோட லெகசியுமே அப்படிதான் ஃபாலோ ஆகிட்டு இருந்தது இது வரைக்குமே. பட் இப்போ வந்து 2 பேர் படம், அவர் படம் வந்துடும் எப்படி 23ஆம் தேதி ரிலீஸ் படம். அது அவங்க ரைட்ஸ் கொடுத்துரும் நம்மளுக்கு. இப்போ ஜனநாயக நியூ படம்ன்றனால நம்மளுக்கு அது ஒரு இவ்வளோ இஷ்யூ போயிட்டு இருக்கு, சென்சார் இஷ்யூ. எந்த வகையில் நாங்கள் இதை இன்னும் மேற்கொண்டு எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் தெரியல. பட் ஏரிங்காக நாங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்களோட தக்கல் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்க ஏன் படத்துக்கு வெயிட் பண்ண மாட்டீங்களா? ஒரு அவசரமாக விசாரிக்க வேண்டிய கேஸே இல்லைன்னு இன்றைக்கி கோர்ட்டில் கேட்டிருக்காங்க நீதிபதி. பட் அவசரமாக விசாரிக்க வேண்டிய கேஸ் இல்லைனாலும் இது வந்து ஒரு மக்கள் மத்தியில் பெருசாக எதிர்பார்த்த ஒரு தமிழ் சினிமாவே இந்திய சினிமாவே எதிர்பார்த்த ஒரு படம். இது பெரிய ட்ராபேக்காக இருக்கும். கலெக்ஷன்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. நான் கலெக்ஷன் என்றைக்கு இருந்தாலும் தளபதி படம் அடிக்கிறது தான். பட் இது வந்து ரொம்பவே வருத்தத்துக்குரியது. இது வந்து இந்த ஏரிங் தள்ளி போயின்னு டேட்டுக்காக இப்போ எங்கே வச்சிட்டாங்க. டிக்கெட் வாங்குறது, டிக்கெட் இஷ்யூ போயின்னு வந்து இப்போ டேட்டுக்காக போஸ்ட்பாண்ட் இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ கண்டிப்பாக வேணுமே தானே பண்ணுறாங்க. கண்டிப்பாக வேணுமே தான் பண்ணுறாங்க. ட்ரிகர் பண்ணி பார்க்குறாங்க. அவர் ஒருத்தால ட்ரிகர் ஆனால் ஒட்டுமொத்த ஃபேன்ஸாக அமைங்கிறவங்க பார்க்குறாங்க. அவர் கிடையாது. அவர் எங்கள் அண்ணன். அவருக்கு ஒரு பிரச்சனைனா நாங்கள் தளபதி தம்பிகள் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னொரு ஜல்லிக்கட்டை பார்த்துறாதீங்க. கடைசி படத்தில் இன்னொரு ஜல்லிக்கட்டை பார்த்துறாதீங்க. நாங்கள் உங்களுக்கு லாஸ்ட் எச்சரிக்கை விடுறோம். இதை நாங்கள் இந்த மாதிரி ஏன் பேசுகிறோன்னா அவ்வளோ உள்ளூர் தான் பேசிகிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து போகிறாங்க கஷ்டப்பட்டு. அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு தான் அவங்களும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல தான் கட்டோட்டு பேனர்லாம் வைக்கிறாங்க. அப்போ அதுவுமே அவங்களுக்கு வச்சது இப்போ வாடகை காசு வரும், சேனல் காசுக்கு வாடகை கொடுக்கணும். அவங்களுக்குமே வாழ்வாதாரம் எல்லாருக்குமே பாதிக்கப்படுது. ஒட்டுமொத்த அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவங்க அதுக்கு கீழே வேலை பார்த்த டீமு, பேக்கெண்டில் வேலை பார்த்த அந்த சின்ன ஒர்க்கர்ஸ் அவங்களுக்குமே பாதிக்கப்படுது. இது எந்த வகையில் ஏற்றுக்கக்கூடியதுன்னு தெரியல. அவங்களுக்குமே ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே இதனால் பாதிக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். மக்கள் இருக்காங்க, மக்கள் அவர் விட மாட்டாங்க. எலெக்ஷனும் சரி கலெக்ஷனும் சரி அண்ணன் தான் அந்த வாட்டி. அதை நான் எங்கே கேட்டாலும் சரி எப்போ கேட்டாலும் சரி என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நான் இங்கே இந்த இதில் சொல்லிக்கிறேன். இது சிவகார்த்திகேயன் படம் வந்து ரிலீஸ் ஆகுது, அது எப்படி பார்க்குறீங்க? சிவகார்த்திகேயன் படம் நம்ம அது ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லலாம். இப்போ 2 படம் வருது. இப்போ இன்றைக்கி வந்து தான் தளபதி படம் வந்துருக்கோம். இது இல்லாமல் அந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. சென்சார் போர்டு இப்போ இல்லைன்னு கொடுக்கலன்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு கேட்டால் இன்னைக்கு கொடுத்து நாளைக்கு படம் வருது. இப்போ அதேமாதிரி இந்த படத்துக்குமே ட்ரை பண்ணலாம் இல்லையா? அது அவ்வளோ பெரிய படம் எல்லாம் எதிர்பார்ப்பில் இந்த படமும் கிடையாது. இந்த படம் பெரிய எதிர்பார்ப்பில் இந்த படம். அந்த படம் ஓடலனாலும் அவங்களுக்கு பெரிய லெவல் தமிழ்நாட்டுக்கு இஷ்யூ ஆகாது. இது ஓடலைன்னா ஒட்டுமொத்த எதுவுமே பாதிக்கணும் அவங்களுக்கும் தெரியும். தேட்டர் இண்டஸ்ட்ரியிலும் பாதிக்கும். எல்லாருக்குமே பெரிய ஒரு பேசும் பொருளாகணும் அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இது எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ அடுத்த கோர்ட்டில் வந்து ஹியரிங் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். 21ஆம் தேதினு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க ஹியரிங் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க டேட் கொடுத்து எப்போ வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம்.